அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவர்களின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு 3ஆம் தந்திரத்தில் அட்டமா சித்திகள் என்ற நிலையில் வசித்துவம் என்கிற தலைப்பில் இருக்கிற ஒரு பாடலை சிந்திக்க இருக்கிறோம். பாடல் எண் 707. ஓதம் ஒலிக்கும் உலகை வலம் வந்து பாதங்கள் நோவ நடந்தும் பயனில்லை, காதலில் அண்ணலை காண இனியவர் நாதன் இருந்த நகர் அறிவாரே. நல்ல பாட்டு, ஆனால் சிக்கலான பாட்டு. இறைவன் எங்கே இருக்கிறார் என்று சொல்லுகிற பாட்டு. ஆனால் உலகியலாக இறைவனை தேடி நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஊர் ஊராக போகிறோம், நாடு நாடாக போகிறோம், கண்டம் விட்டு கண்டம் போகிறோம். நம்ம நம்பிக்கை, சமய நம்பிக்கை. நம் தமிழ்நாட்டிலே வாழ்ந்தாலும் அல்லது எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம ஒரு சமயத்தை பின்பற்றியிருந்தால் அந்த சமயத்துக்குரிய கடவுள் எங்கே இருக்கிறாரோ கண்டம் விட்டு கண்டம் சென்று அங்கு சென்று அவரை பார்த்தால்தான் பார்க்க முடியும் என்று அதுக்கு நிறைய முயற்சிகள் வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கிறோம். சிவவாக்கியர் கேட்குறார், ஏன்பா நீ இருக்கிற ஊர்லேயே கோயில் இருக்குது, அங்கேயே எல்லாமே வழிபாட்டு தலம் இருக்குது, அங்கேயே தான் அந்த இறைவன் இருக்கார்ல, அப்போ இறைவன் அங்கே தான் இருப்பாரா, இங்கே இருக்க மாட்டாரா? அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் இந்த ஊருக்கு வராங்க, இந்த ஊரில் இருக்கிறவங்களும் அந்த ஊருக்கு போகிறாரு, இப்படி டூர்லேயே இருக்கிறாங்க எல்லோரும். நான் கேட்கலிங்க, என்னை யாரும் கோச்சிக்காதுங்க. சிவவாக்கியர் கேட்குறாரு, சிவவாக்கியர் பாட்டு. இப்போது சிவவாக்கியர் முன்னே திருமூலர் இந்த கேள்வி கேட்குறார், ஏன் இப்படி ஊர் ஊராக சுற்றுறீங்க, கடவுள் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியலையான்னு கேட்குறாரு. நாதன் இருந்த நகர் அறிவாரே. ஏன்பா இறைவன் இருக்கிற நகரம், அந்த ஊர் எங்கே இருக்குன்னு அது தெரிஞ்சுக்காமல் எங்கே ஓடுற, எதுக்கு ஓடுற அப்படின்னு அவர் கேட்குறார். திருமூலர் பாட்டு 707. இதே பாட்டு கருத்தை இன்னொரு பாட்டுலேயும் சொல்லியிருக்காரு, அது பின்னாடி பார்க்க போகிறோம். இருந்தாலும் பாட்டை இப்போ சொல்லிடுறேன். அண்ணல் இருப்பிடும் ஆறும் அறிகிலர், பின்னாடி பார்க்க போகிறோம். அண்ணல் இருப்பிடும் ஆய்ந்து கொள்வார்களுக்கு அண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும். வெளியில் இல்லை, உள்ளே வெளியிலையும் இருக்கார், ஆனால் ஏன் கஷ்டப்பட்ட போய் தேடுறீங்க, காடு மலையெல்லாம் ஓடுறீங்க. அண்ணல் அழிவின்றி உள்ளே அமர்ந்திடும் அண்ணலை காணில் அவன் இவன் ஆமே. அந்த உள்ளே இருக்கிற கடவுளை பார்த்துட்டாலே அதே கடவுள் தான் வெளியில் இருக்கிறார். இங்கே என்ன பார்க்குறீங்களா, அதே கடவுள் தான் மண்ணுக்கும் விண்ணுக்கும் எல்லா இதுங்களையும் பஞ்சபூதங்களும் இருக்கிறார். கஷ்டப்படாதீங்க, அலையாதீங்கன்னு சொல்கிறார் திருமூலர். இங்கே பார்த்துங்கங்கிறார். ஆர்வத்தால் சிவனை காணுதல் பொருட்டு. நல்ல கவனிங்க, திருமூலர் சொல்கிறார், என் கருத்து இல்லை. ஆர்வத்தால் சிவனை காணுதல் பொருட்டு. சிவன்னா நீங்கள் எல்லா அவங்கவுங்க தெய்வத்தை வச்சிங்க. ஆர்வத்தால் இறைவனை காணுதல் பொருட்டு கடல் சூழ்ந்த உலகம் முழுவதும் கால்கள் நோவ நடந்து சுற்றி வரினும் பயனில்லை. நாங்கள் சொல்லலைங்க, பாட்டு. பாதங்கள் நோவ நடந்தும் பயனில்லை, 2வது வரியிலே சொல்கிறார். பாதங்கள் நோவ நடந்தும் பயனில்லை. அப்போ என்ன செய்யலாமா? சிவனுக்கு மிக இனியவராகிய சிவ யோகியரே அவன் இருக்கும் இடத்தே அந்த நகரத்தை அறிந்து கொள்வார்கள். இப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, யார் எங்கே இருக்கான்னு தெரியல, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் நோக்கி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. இது அவர் சொல்கிறார். எனவே இருக்கும் இடம் எது? தேகாலயம். தேகம் இதுவே ஆலயம். இந்த தேகாலயத்துக்குள்ளே இறைவன் மிகச்சிறப்பாக ஜோதிட சுரூபமாக வீற்றிருக்கிறார். அவரை நீங்கள் கண்டுகொள்ளவில்லையா? சிவவாக்கியர் கேட்குறார், ஏன் இப்படி ஊர் ஊராக போகிறீங்க, ஊர் ஊராக கோயில், அதுவும் இப்போ 100 கோடி ரூபா செலவில் கோயில் கட்டுறீங்க, எக்கச்சக்கமாக கட்டுறீங்க. சிவவாக்கியர் கேட்குறார், கோயில் பள்ளி ஏதடா, குறித்து நின்றது ஏதடா, வாயினால் தொழுது நின்ற மந்திரங்கள் ஏதடா, ஞானமோ பள்ளியில் நன்மையாய் வணங்கினால் காயமான பள்ளியில் காணலாகும் இறைவனே. காயமான பள்ளி, காயம்னா தேகம், உடம்பு. இந்த உடம்பாகி தேகாலயத்தில் இறைவனை பார்க்கலாமே, நீங்கள் எதுக்கு ஊர் ஊராக போகிறீங்க? திருமூலர் சொன்னதை அப்படியே சிவவாக்கி எடுத்து சொல்கிறார். ஆனால் இதுக்கு நேர்மாறான கருத்தும் உண்டு. ஊர் ஊராக சுற்றினா இறைவனை பார்க்கலான்ற கருத்தும் தாய்மான சொல்கிறார். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினார்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. தாய்மானவர். ஏன் நம்முடைய சமயக்குறவர் 4 12 ஆழ்வார்களும் முழுக்க முழுக்க தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்து தல யாத்திரையில் தான் இறைவனை பார்த்தார்கள். அது பக்தி நெறி. பக்தி நெறி வயப்பட்டு இருக்கார்கள். ஏன்னா 4 நெறிகள் இருக்கின்றன. இறைவனை அடைவதற்கு 4 நெறிகள் மிக முக்கியமான நெறிகள். ஞான நெறிகளில் இது இப்போ திருமூலர் சொல்லுவது ஞான நெறி. ஞானத்திலேயே 4 இருக்குது. ஞானத்தில் சரியே, ஞானத்தில் கிரியே, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். திருமூலர் சிவவாக்கியர் போன்ற ஞானிகள் சொல்வது ஞானத்தில் ஞானம்.
16வது நிலை. ஏன்னா சரியை கிரி யோக ஞானத்தில் 4 நாளாக பிரியும். அதனால் தயவுசெய்து இதை கேட்குறவங்க குழப்பிக் கொள்ளக்கூடாது. பக்தி இலக்கியம் பூரா சரியை கிரியை பக்தி மார்க்கத்தை சொல்லுது. அது சரியாக புரிஞ்சுக்கலன்னா என்ன ஆகுன்னா குழப்பம் வந்துடும். இவர் திருமூலர் சிவவாக்கியர் சித்தர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஞானம் ஞானத்தில் ஞானம். வள்ளலாரே அவர் கடைசியாக எடுத்து சொன்ன பாட்டு ஞான சரியை. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே உணர்ந்து உணர்ந்து இந்த பாட்டு, அதுவே அவர் ஞான சரியை தான் சொல்கிறார். இப்போ ஞான சரியை கடந்து ஞான கிரியை கடந்து ஞானம் யோகம் கடந்து ஞானத்தில் ஞானம் அந்த எல்லைக்கு போகிறப்போ தான் இந்த பாட்டை சரியாக புரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கோங்க, என்னடா அது திருமந்திரத்தில் இப்படிலாம் இருக்குன்னு. அப்படி தான். அப்போ எங்கே இருக்கிறார் இறைவன்? நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க பொழிதரும் வந்திரும் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருக்கும் இடம். இது ஞானத்தில் ஞானம். அவர் சொல்கிறார், ரொம்ப ஒருபடி மேலே போய் குணங்குடி மஸ்தான்னு ஒருத்தர் இருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சவர் சித்தர். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்குள்ளே நீ இருப்பது அறியாமல் கடலும் மலையும் அலைந்து திரிந்தேன் பராபரமே. பராபர கண்ணி அவரும் பாடியிருக்கார், தாய்மானவரும் பாடியிருக்கிறார். அவர் ரொம்ப குறைச்சலாக பாடியிருக்கார். 100 பராபர கண்ணி தான் அவர் பாடுறது நம்ம கிடச்சிருக்கு. குணங்குடி மஸ்தான் என்ன சொல்கிறார், எனக்குள்ளே நீ இருக்கிற, அது இவ்வளோ நாள் தெரிஞ்சிக்காம நான் கடல் மலை உலகம் எல்லாம் சுற்றி சுற்றி வந்தேனே, இப்போ தான் தெரியுது நீ எனக்குள்ளே உட்காந்துருக்க. அடேடே, எனக்குள்ளே நீ இருப்பது அறியாமல் கடலும் மலையும் அலைந்து திரிந்தேன் பராபரமே. குணங்குடி மஸ்தர் பட்டினத்தார் கொஞ்சம் கடுமையாக சொல்கிறாரு. ஏன்னா ஜாக்கிரதையாக தயவு செஞ்சு சிந்திங்க, கேளுங்க. நான் என் கருத்து இல்லை, பட்டினத்தார் பாட்டு. இறைவன் எங்கே இருக்கிறான்னு சொல்கிறார். கடைசியாக முடிக்கிற வரி ரொம்ப சிக்கலான வரி. இப்போ நாம் உலகம் பூரா எங்கே நம்பிட்டுருக்கோம்? ஒரு குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட கோயில், வழிபாட்டுத்தலம், கல் செம்பு நம்ம உருவம் வச்சுருக்கோம். அங்கே இல்லைன்னு அவர் சொல்கிறார். சொல்லிலும் சொல்லின் முடிவிலும் வேத சுருதியிலும் பட்டினத்தார் பாட்டு. அல்லிலும் மாசற்றார் ஆகாய தன்னிலும் இல்லிலும் அன்பர் இடத்திலும் ஆய்ந்து விற்றோர் நெஞ்சிலும் ஈசன் இருக்கும் இடம். கல்லிலும் செம்பிலுமா இருப்பான் எங்கள் கண்ணுதலே. அவர் கேள்வி கேட்குறார், எங்கள் கண்ணுதலாக இருக்கிற சிவபெருமான் நீ வச்சுக்கிற கல்லில் நீ வச்சுக்கிற செம்பு உருவத்திலேயா இருப்பார் அப்படின்னு அவர் கேட்குறார். அப்போ எங்கே சார் இருப்பார்? அவரே சொல்கிறார், 7 இடம் சொல்கிறார். குருவினுடைய சொல் உபதேச மொழியில் இருக்கார் அந்த இறைவன். சொல்லின் முடிவில் நாதாந்தத்தின் முடிவிலே அவர் இருக்கிறார். வேத சுருதி 4 வேதங்கள் இருக்கு, யஜுர் சாம, அதோட அந்த வேதத்தின் முடிந்த முடிவாக அந்த இறைவன் இருக்கிறார். அல்லிலும், அல்லில்னா இருட்டு, காய கல்ப இருட்டு, காரூண்ய கருப்பு தான் ஆதி முதல்ல இருந்து டார்க் ஹோல் இப்போ சொல்கிறோம் இல்லையா, அங்கேருந்து தான் எல்லா அண்ட சராசரங்களும் உருவாகுது, உள்ளே போய் முடியுது. நமக்குள்ளேயும் அப்படி ஒரு காரிருள், அதிலிருந்து தான் நாதமும் விந்தும் அங்கேருந்து புறப்பட்டு வருது. அந்த இருளிலும் 5 மாசற்றாருடைய நினைவு என்கிற ஆகாயத்திலும் 6 ஆய்ந்து விட்டோர் உள்ளத்திலும் மெய்ப்பொருளை நன்றாக ஆராய்ந்து உணர்ந்து பெற்ற சான்றோர்களுடைய அந்த நினைவு என்கிற அறிவிலும் 7 அன்பர் இடத்திலும் அன்பருடைய உள்ளத்தாமரையிலையும் ஈசன் இந்த 7 இடத்துல இருக்கிறார். எங்கே சார் இல்லை? கல்லிலும் செம்பிலுமோ இருப்பான் எங்கள் கண்ணுதலே. பட்டினத்தார் பாட்டு. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பட்டினத்தார் பாட்டு, குணங்குடி மஸ்தான் பாட்டு, திருமந்திர பாட்டு, எல்லாம் ஞானிகள் சொன்ன பாட்டு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது திருமூலருடைய கருத்து, என்னுடைய கருத்து அல்ல. திருமூலர் இப்படி ஞானத்தில் ஞானமாக சில கருத்துக்களை பதிவு செய்கிறார். சரி, இவர் மட்டுமா சொன்னார் இறைவன் எங்கே இருக்கிறார்னு? திருவாசகம் அது 2 பதிகம் ரொம்ப முக்கியமானது. சிதம்பரத்தை பற்றி பெரிய குறிப்பு திருவாசகம் வருது. கோயில் திருப்பதிகம், கோயில் மூத்த திருப்பதிகம், 22வது தலைப்பு, 23 சிதம்பரத்தை பற்றி சொல்கிறார். அதில் சொல்கிறாரு, இறைவனை நீ என் உடல் இடம் கொண்டாய், இனி உன்னை என் இறக்கேனே. என் உடம்பையே இடமாக கொண்டு எனக்குள்ளே எழுந்திருக்கிற சிவபெருமானே, நான் இனிமேல் எங்கே சொல்லுவேன்? அடுத்த கோயில் பதிகத்தில் சொல்கிறார், எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய், யான் இதற்கு இரண் ஒரு கைமாறு. நான் எனக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்? திருவாசத்தில் அதான் சொல்ல, என் உடம்பையே இடமாக கொண்டு விட்டாய், என் சிந்தையே இடமாக கொண்ட எம்பெருமான், என் உடல் இடம் கொண்டாய், 2லேயும் உள்ளது உட்காந்துட்ட. நான் இது தெரியாமல் எங்கெங்கேயோ சுற்றி வரனே, நான் அதுக்கு என்ன செய்வேன்? அப்போ திருமூலர், திருவாசகம் பாடிய மாணிக்க வாசகர், தாய்மானவர், குணங்குடி மஸ்தான், வள்ளற் பெருமான் எல்லோரும் இறைவனை எங்கே பார்த்தார்கள் என்று சொன்னால், தேகாலயம் என்ற தேகத்துக்குள்ளே ஒளி ரூபமாக, ஜோதி சுரூபமாக, விந்து நாதமாக, நாத பிரம்மமாக இருக்கிற இறைவனை கண்டார்கள். நாமும் ஞானத்தில் ஞானம் விரும்புபவர்கள்,
ஞான நெறியை விரும்புகிறவர்கள் இந்த பெரியோர்கள் சென்று இறைவனை உங்கள் தேகாலயத்தில் காணலாம். இல்லை என்றால் அவரவர்கள் விருப்பப்படி அவரவர்கள் விரும்புகிற இடத்துக்கு சென்று அந்த இறைவனை காணலாம். சாய்ஸ் யுவர்ஸ். உரிமை உங்களுடையது, உங்களுடைய விருப்பம். உயர்க, உய்தி பெறுக. வணக்கம்.